இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நீ ஏமா பரிமாறுற? எப்பவும் நான் தானே பரிமாறுவேன். அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நீ பிரசிடென்ட். அதான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா ஆமா, பிரசிடென்ட்ல இந்த வேலையை இனிமே பார்க்க கூடாது. ஊருக்கு தானே பிரசிடென்ட், வீட்டுக்கு இல்லன்னு துளசிய சொன்னால, அப்புறம் என்ன? ஜனனி, உனக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும், பசிக்குது. நீ பசி தாங்க மாட்டல்ல, சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிடு. பத்மா, நீ எழுந்துரு. ஏ அமராவதி, எழுந்துரு. பத்மா, எழுந்துரு. முதல்ல சொல்றேன்ல, எழுந்துரு. மா, அமராவதி, நீ ஏன் உட்கார்ந்துருக்க? எழுந்துரு. என்ன பாட்டி? எழுந்துருன்னு சொல்றேன்ல. துளசி, நீ அங்க உட்காரு. பாட்டி வேண்டாம் பாட்டி. நான் சொன்னா கேட்கணும். போய் உட்காரு, போ. காவேரி, அவளை உட்கார வை. அண்ணி உட்காருங்க அண்ணி. நோ டென்ஷன், சாப்பிட மட்டும்தான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க 4 பேரும் தான் இப்ப சாப்பாடு போடணும். காவேரி, நீயும் வந்து உட்காரு. ஆ சரி பாட்டி, கொஞ்சம் தள்ளுங்க. வர வர பாட்டிக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. இன்னைக்கு ஒரு நாளா டெய்லியான்னு ராசு முடிவெடுப்பான். இப்போ நான் சொல்றேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. பத்மா, தண்ணி எடுத்து வை. ராஜசேகர, உன் பொண்டாட்டியை இட்லி எடுத்து வைக்க சொல்லு. அதான் போட போறனே, என்ன அவசரம்? இந்தா. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இப்போ கை தவறி கீழே விழுந்துருச்சு, இது ஒரு பெரிய தப்பா? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இதுவே போதும். உங்க 4 பேருக்கும் தான் இப்ப சாப்பாடு இல்ல. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம்னு இருந்தோம். இப்ப நீங்க சாப்பிட வேண்டிய சாம்பாரை நீங்களே கீழே கொட்டிட்டீங்களே. தோசை ஊத்தி அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் இன்னைக்கு பட்னி தான். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் விரதம் இருங்க. இன்னைக்கு எல்லாரும் ஈர துணியை கட்டிக்கிட்டு அப்படியே படுத்துருங்க. பிளேட் எல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் தொடச்சி விடுங்க. என்னம்மா, ஜாதகம்லாம் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. சிவாவுக்கு மட்டும்தாம்மா ஜாதகம் இருந்துச்சு, ஜனனிக்கு ஜாதகம் இல்ல. சிவா ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. ஐயா வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப கண்டிப்பா நல்ல செய்திதான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னம்மா இவ்ளோ சந்தோஷப்படுறியே? உனக்கு எதுவும் கவலை இல்லையா? எதுக்குமா கவலை? உண்மையை சொல்லு, உனக்கு கவலை இருக்கா இல்லையா? ஏன் கவலை? நான் இதுக்காக கவலைப்படணும்? சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. நான்
நான் எதுக்குமா கவலைப்படணும்? இந்தாங்க. சிவா கூட வாழணும்னு உனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு, எவ்வளவு அவனை காதலிச்ச. சிவாவுக்காக நீ என்னெல்லாம் பண்ண. இப்ப எல்லாமே மாறி போச்சு. உன் மனசுல கைய வச்சு சொல்லு, உனக்கு கவலையே இல்லையா? ஐயாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். நில்லு, சொல்லிட்டு போ. உனக்கு கவலை இல்லையா? நான் பொய் சொல்ல மாட்டேமா. எனக்கு பொய் சொல்லவே பிடிக்காது. ஆனா உண்மையை சொல்ல இப்ப பிடிக்கல. நீ சொல்லிட்டு தான் போகணும். உனக்கு கவலை இருக்கா இல்லையா? கவலை இருந்தது. கவலை இல்லைன்னு நான் சொன்னா அது பொய் ஆயிடுமா? ஆனா பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கே. சிவாவும் ஜனனியும் வாழணும் தான் விதி. அந்த விதிப்படி தானே நடக்குது. எல்லாத்துக்கும் மேல நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷமே நமக்கு போதும். சிவாவுக்கு குழந்தை பிறந்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. ஆனா இது பொய் இல்ல, உண்மை. துளசி, உனக்கு ஏன் இப்படி விதின்னு எனக்கு புரியலம்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி சோதனை வந்திருக்க கூடாது. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க, கண்ணெல்லாம் கலங்க கூடாது. நான் சிவாவை மட்டும்தான் இழந்தேன். ஆனா அம்மா, ஐயா, பாட்டி அப்படின்னு இந்த வீட்ல நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமே இந்த ஜென்மத்துல போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுவும் உண்மைதான். கர்ப்பப்பையே இல்ல. நான் என்னத்தை கட்டி என்ன புண்ணியம், குழந்தைய பொறுக்காது. என்னடி சந்தோஷமான விஷயம் சொல்ற, பேசாம இருக்க? வெளிநாட்டுல எல்லாம் நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பெத்துப்பாங்க. அப்படி நினைக்கிறாளோ என்னமோ. ஐயோ, வெறுப்பேத்துறாங்களே. நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும். அப்படியா? அப்படியா நினைக்கிற நீ? இல்ல பாட்டி, இது வேற. வேற என்ன? அது என்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பயப்படுறாங்களோ என்னவோ. ஏய், அப்படியா? பயமா இருக்கா? ஆமா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏய், ஆமாவா இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வலி இல்லாம வாரிசு வருமா? கல்யாணம் பண்ணமா குழந்தைய பெத்துக்கிட்டமான்னு இருக்கணும்.